ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சந்திரலேகா வீட்டை அலையும் போது சிந்துவும் இந்திரஜித்தின் அம்மாவும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவளை கண்டதும் முகம் மலர்ந்தவர்கள், ஏமா இவ்வளவு லேட்டு என்று கேட்டனர். நான் அவளுடைய ஆபீஸ் போய் அவரை பார்த்துட்டு வரேன் என்று அவள் கூற, சிரித்த இந்திரஜித்தின் அம்மா, அவன்கிட்ட ஒரு வாரம் லீவு போட சொன்னேம்மா. இல்லம்மா முடியாது, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அவனுக்கு லீவ் இல்லாததால நீயும் அதிகம் லீவ் எடுத்துக்கல. நீயாவது ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருக்கலாம் இல்லம்மா. இல்ல அத்தை, எனக்கும் செஞ்சு முடிக்க வேண்டிய சில வேலைகள் இருக்கு, அதுதான். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவள் மாடியை நோக்கி நடக்க, மேலே மாடியிலிருந்து யாரோ வாய் விட்டு அழும் சத்தம் கேட்டது. திடீரென்று வந்த அந்த சத்தத்தை கேட்டு சந்திரலேகா நடுங்கி போனாள். சிந்துவும் இந்திரஜித்தின் அம்மாவும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்து மாடியை நோக்கி ஓட, மாடியில யாருக்கா சந்திரலேகா கேட்டாள். அரவிந்த் சந்திரா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் தலைவலிக்குதுன்னு சொல்லி மாடிக்கு போனாரு, என்னாச்சுன்னு தெரியல. இந்திரஜித்தின் அம்மா முன்னால் ஓட, சிந்து பின்னால் ஓட, அவர்களை தொடர்ந்து சந்திரலேகாவும் ஓடினாள். அரவிந்தின் அறைக்கு வரும்போது அவன் தரையில் மண்டியிட்டு நின்று, நான் என்னுடைய இந்திரஜித்தை கொன்னுட்டேன், அவனை தப்பா நினைச்சு நான் என்னுடைய கையால அவனை கொன்னுட்டேன். சந்திரலேகா வயிற்றுல வளர்ற குழந்தைய கூட பார்க்க விடாம நான் அந்த பிரதாப சந்திரனுடைய பேச்ச கேட்டு ஏன் இந்திரஜித்தை தப்பா நினைச்சு அவனை கொன்னுட்டேன். இந்திரா, என்ன மன்னிச்சிடுடா, வாய் விட்டு கதறி அழுகிறான் அரவிந்த். அறைக்குள் வந்த சிந்து, அம்மா, சந்திரலேகா மூவரும் அவன் கண்ணில் படவே இல்லை. ஓடி வந்த அம்மா அவனை கட்டி கொண்டார். அரவிந்த், என்னப்பாச்சு? இந்திரஜித்தை கொண்டுட்டியா? என்ன உளறிட்டு இருக்க? பதற்றத்தோடு அவர் கேட்க, அலுவலகத்திலிருந்து அப்போதுதான் வீடு வந்து சேர்ந்த அப்பாவும் அரவிந்தின் அழுவி சத்தம் கேட்டு பதறி அடித்துக் கொண்டு மாடிக்கு வந்தார். அம்மாவின் குரலை கேட்டு கண்ணீரை துடைத்தவன் அறையில் யாரையோ தேடினான். சந்திரலேகாவை கண்டதும் அம்மாவையும் சிந்துவையும் பொருட்படுத்தாது எழுந்து ஓடி வந்தவன், சந்திரலேகா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு என்று கூறி அவள் காலில் விழப்போக பதறி போனவள் பின்னால் நகர, ஓடி வந்த அப்பா அரவிந்தை கட்டி கொண்டார். அரவிந்த், அரவிந்த் என்று அழைத்து அவன் கன்னத்தில் படபடவென அடித்தார். அப்போதுதான் அவன் தன்னிலைக்கு வந்தான். விழிகளை நன்றாக திறந்து அறை முழுவதும் தலையை மட்டும் அங்கும் இங்கும் திருப்பி யாரையோ தேடியவன், என்னுடைய அப்பா அரசர் செங்குட்டுவன் எங்க என்று கேட்டான். செங்குட்டுவனா? அரவிந்த், என்ன உளறிட்டு இருக்க? அம்மா கோபமாக கேட்க, கையை உயர்த்தி அம்மாவை தடுத்த அப்பா, நீ பேசாம இருமா என்றார். அரவிந்த், நீ வா, முதல்ல வந்து உட்காரு. அவனை அழைத்து வந்து படுக்கையில் அமர்த்தியவர், கனவு ஏதாவது கண்டியா என்று கேட்டார். சிறிது நேரம் அவன் எதுவும் பேசவில்லை. தன்னை சமன் செய்ய அவனுக்கு இந்த அமைதி தேவைப்பட்டது. ஆமப்பா என்றவன், அப்பா, நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நைட்டு இதே மாதிரி கனவு கண்டேன். சின்ன வயசுல கூட ஒரு தடவை எனக்கு இதே மாதிரி கனவு வந்தது. ஆனா விடிஞ்சதும் மறந்துடுச்சு. எனக்கு நினைவிருக்கு, அன்னைக்கு செந்தமிழ்ல பேசி அழுதுட்டு இருந்த. வீட்டுல அம்மா இருக்கல, தாத்தா இருந்து 6 மாசம் ஆகி இருந்தது. அம்மாவோட அப்பாவுக்கு, அதாவது உங்க தாத்தாவுக்கு உடம்பு முடியலன்னு அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருந்த நேரம். உனக்கும் இந்திரஜித்துக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததால உங்களை ஏன் பொறுப்புல விட்டுட்டு அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு இதே மாதிரிதான் இந்திரஜித்தை கொன்னுட்டேன்னு சொல்லி சொல்லி அழுத. ஆனா உனக்கு 3 வயசா இருக்கும் போது தாத்தா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்ப இந்திரஜித்துக்கு 1 வயசுதான் ஆகுது. இந்திரஜித்தும் நீயும் மறுஜன்மம் எடுத்து வந்திருக்கிறதா சொன்னாரு. ஏதேதோ கதையெல்லாம் சொன்னாரு. எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஒரு கொலைகாரனுடைய பேரை ஏன் என்னுடைய மகனுக்கு வச்சீங்கன்னு கோபப்பட்டேன். நல்லா திட்டுனேன். இல்லப்பா, இதுல ஏதோ ரகசியங்கள் இருக்கு, இந்த ஜென்மத்துல அது தெளிவாயிடும், அப்படி இப்படின்னு ஏதேதோ கதை சொன்னாரு தாத்தா. தாத்தாவோட ஆராய்ச்சிகள் என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்ததால அவர் கண்டுபிடிச்சு எழுதி வைக்கிற டைரி குறிப்புகளை எல்லாம் நான் அவருக்கு தெரியாம எடுத்து வாசிப்பேன். ஆனா அது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையதா மாறின நேரம் நான் தாத்தாவோட ஆராய்ச்சிகளை வெறுக்க ஆரம்பிச்சேன். வீரவேந்தன் சொல்ற அந்த பேர் மேலேயும் எனக்கு ஒரு கோபம். அதனாலதான் தாத்தா உனக்கு வீரவேந்தன் பேர் வச்சிருந்தாலும் உன்னை ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த பேரை மாத்திட்டு அரவிந்த்னு நானே உனக்கு பேர் வச்சேன். நீ சின்னவனா இருக்கும் போது பிரச்சனை இருக்கல, ஆனா நீ வளர வளர என் மனசுக்குள்ளேயும் பயம் வளர்ந்தது. சில நாள் நைட்டு நீ இதே மாதிரி கதறி அழுவ, எதுவும் பேச மாட்ட, சும்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. இது எதுவும் அம்மாவுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இந்திரஜித்த முன் ஜென்மத்துல கொலை பண்ணது நீதான்னு தாத்தா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனாலேயே இந்த ஜென்மத்திலையும் உண்டான இந்திரஜித்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்ற பயத்துல
நைட்டு நான் நல்லா தூங்கவே மாட்டேன். அடிக்கடி உன் ரூமுக்கு வந்து உன்னை பாப்பேன். அந்த நேரங்கள்ல சில சமயம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. கேட்டா கனவு வந்தது அப்படின்னு நீ சொல்லுவ. உன்னை சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு நான் ரூமுக்கு வருவேன். ஆனா நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நீ இந்திரஜித் மேல உயிரையே வச்சிருந்த. அவனும் இப்படிதான். நாளாக நாளாக தாத்தா சொன்னது வெறும் கதை தான்னு என்ன நானே சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா தாத்தா சொன்ன சரித்திரம் சரின்னு ரத்தினபுர வரலாறு எனக்கு புரிய வச்சது. திரும்பவும் என்னுடைய தூக்கம் போயிடுச்சு. சரி, அதையெல்லாம் விடு. அது நைட்டு. இப்ப டைம் எவ்வளவு ஆச்சு? 6:30 தான் ஆகுது. இந்த நேரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. தூங்குனியா? ஆமாப்பா, பயங்கரமா தலை வலிச்சிட்டு இருந்ததா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு வந்து படுத்தேன். கெட்ட கெட்ட கனவா வந்துருச்சு. அப்படி என்ன கனவு கண்ட? அப்பா என்கிட்ட ஒரு கல் இருக்குல்ல, தாத்தா எனக்கு கொடுத்த கல்லு. ஆமா, அத உண்மையிலேயே எனக்கு இந்திரன் தான்ப்பா கொடுத்திருக்கான். என்னப்பா உளறிட்டு இருக்க? சாரிப்பா, முன் ஜென்மத்துல அந்த கல்லை எனக்கு கொடுத்தது இந்திரஜித். அப்ப நான் அந்த பிரதாபச்சந்திரன் சொன்னதை கேட்டு நம்ம இந்திரஜித்தை தப்பா நினைச்சு அவனை அம்பு இது கொண்டுட்டேன்பா. என்ன அரவிந்த் இது? தலை வாலி எதுவும் இல்லாம பேசிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ பேசுறத கேட்கும் போது மனசு படபடா நடிச்சுக்குது. உன்னால இந்த ஜென்மத்துல இந்திரஜித்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா? இல்லப்பா, இந்த ஜென்மத்துல நம்ம இந்திரஜித்தை யாரும் தொடமாட்டாங்க. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் முதல்ல எனக்கு வந்த கனவை உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று கூறியவன் சற்று முன்பு தான் கண்ட கனவை மனத்திரையில் ஓடவிட்டு அதை அப்படியே சொல்ல ஆரம்பித்தான். இந்திரஜித் மீது அம்பெய்து விட்டு கோபமாக அரண்மனையை அடைந்தவன் கோபம் தணியாதவனாக அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்கும் போது அவனது தந்தை அரசர் செங்குட்டுவன் அறைக்கு வருவதாக அறிவிப்பு முழங்கியது. அறைக்குள் வந்தவர் முன் வந்து நின்ற வீரவேந்தன், தந்தையே, இந்திரஜித் நமக்கு துரோகம் செய்து விட்டான். அதனால் நான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டேன் என்றான். என்ன, இந்திரஜித் துரோகம் செய்து விட்டானா? ஆம் தந்தையே என்றவன் நடந்ததை கூற, இல்லை வீரா, நீ அவசரப்பட்டு விட்டாய். நீ இந்திரஜித்தை தவறாக நினைத்து விட்டாய். என்ன கூறுகிறீர்? அதிர்ச்சியோடு அவன் கேட்க, அவன் உன்னை தேடி இங்கு வந்திருந்தான். நீ இல்லை என்றதும் வனத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது உன்னை சந்திக்க வருவதாக கூறிவிட்டுதான் இங்கிருந்து சென்றான். என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. நம் வீரன் ஒருவனை வழியில் கண்டு ஒரு ஓலையையும் ஒரு சிறு பெட்டியையும் கொடுத்து அனுப்பி என்னிடம் தருமாறு கூறியிருக்கிறான். நீ வந்ததும் அதை உன்னிடம் கொடுக்குமாறும் அந்த வீரனிடம் கூறி அனுப்பி இருக்கிறான். அந்த வீரனும் ஓலையையும் பெட்டியையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தான். நானும் உன் வரவுக்காக காத்திருந்தேன். நீயும் வந்ததாக காவலர் வந்து அறிவித்தார். ஆனால் உன்னை தேடி வரும்போது நீ இங்கு இல்லை. நீயும் பிரதாபச்சந்திரனும் இங்கிருந்து செல்வதை தான் நான் கண்டேன். ஏதேனும் அவசர ஓலையாக இருக்குமோ என்று நினைத்து உனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த ஓலையை நான் வாசித்தேன். நீயும் வாசித்து பார் என்றவர் ஓலையை அவனிடம் நீட்ட அதை வாங்கி அவன் வாசிக்க ஆரம்பித்தான். என் உயிர் தோழனே, நான் தந்தையாக போகிறேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் கூறி இன்னும் சில ரகசியங்களை உன்னிடம் கூற வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். ஆனால் நீ இல்லை. இப்போது நான் வனத்திற்கு செல்கிறேன். அங்கு சில வேலைகள் உள்ளன. அதை முடித்துக் கொண்டு திரும்பி வரும்போது உன்னை சந்திக்கிறேன். ஆனாலும் உன்னை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் என் மனதில் இருக்கவே செய்கிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. நாளை என் உயிர் பிரிய போகிறது. என் உயிர் தோழன் ஒருவனின் கைகளால் என் மரணம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு ஓலையை எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் எனக்கு. நான் திரும்பி வரவில்லை என்றால் உன்னிடம் வந்து சேர்ந்த அந்த விலை மதிப்பில்லாத கல்லை சந்திரலேகாவிடம் கொண்டு செல். அதை பற்றி அவள் உனக்கு சொல்லுவாள். இன்னொன்றையும் நான் உனக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாம் சேமித்த பொன் பொருள்களை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டேன். அதையும் சந்திரலேகாவிடம் கேட்டு அறிந்து கொள் என்று எழுதியிருந்தது. அதை வாசித்து முடித்தவன் அப்படியே தரையில் மண்டியிட்டு வீழ்ந்து வாய் விட்டு கதறி அழுதான். கனவில் தான் அழுது கொண்டிருக்கிறோம் என்றுதான் நினைத்தான். பார்த்தால் அவன் உண்மையிலேயே அழுது கொண்டிருக்கிறான். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலப்பா. சரி, இந்த பிரதாபச்சந்திரன் சொல்றது அன்னைக்கு இந்திரஜித்த வீட்டுல வந்து விஷ் பண்ண அந்த ஆர்மி ஆபீசர் தானே? அப்பா கேட்டார். ஆமாப்பா, அவன்தான் சதிகாரன். நல்ல மாதிரி வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டான். இந்த ஜென்மத்துல இந்திரஜித்தையும் ஏமாத்த பாத்திருக்கான். புதையல அபகரிக்க பாத்திருக்கான். நல்ல வேளை புதையல அவன் கைக்கு போகல. இனிமே அவனாலே இல்ல, எவனாலேயும் நம்ம இந்திரஜித்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறும்போது முனிவரிடம் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இந்த முறை அப்படி ஒரு தவறு கண்டிப்பாக நடக்க கூடாது.
இந்திரஜித்தை பற்றி யார் என்ன கூறினாலும் அவனை தவறாக நினைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தான் அரவிந்த். சரிம்மா சித்ரா, எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட சொல்லு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அப்பா அவரது அறைக்கு செல்ல அனைவரும் கலைந்து சென்றனர். சூடான டீயை பருகியபடியே தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த அப்பா கீழே ஓடிக்கொண்டிருந்த அந்த பிளாஷ் நியூஸை வாசித்து அதிர்ந்தார். இந்திரஜித் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த புதையலை களவாடி இருக்கிறார்கள். காவலுக்கு நின்றவர்களை சுட்டு கொன்றுவிட்டு யாரோ அதை திருடி சென்று விட்டதாக செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது கிடைத்த செய்தி என்று கூறி அந்த செய்தியை செய்தி வாசிப்பாளர் கூற அனைவரும் அதிர்ச்சியோடு தொலைக்காட்சியை பார்த்தனர். அந்த செய்தியை தொடர்ந்து தொழிலதிபர் பாஸ்கர் தன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் வழி முகமூடி கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியையும் செய்தி வாசிப்பாளர் கூற அனைவரும் நடுங்கி போயினர். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.